மலிவானது எதுன்னு கேட்டால் புத்திமதி ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேர் அப்படியே அட்வைஸ் கொடுத்துட்டே போவா. விலை உயர்ந்தது எதுன்னு கேட்டால் பொறுமை. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைஞ்சிரும். எண்ணங்கள் தன்னோட செயலை நோக்கி துவங்கிடும். எண்ணங்கள் செயலை நோக்கி துவங்கிடும். வாயும் மூடிடும். உங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறும் என்பதை விட சூழ்நிலை உங்களையும் மாற்றுங்கிறது தான் உண்மை. பணம் செலவு செய்யும் போது முன்பு யோசியுங்கள். பெருமைக்கு செஞ்சுட்டு பின்பு வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை. மகிழ்ச்சியாய் வாழ 1000 வழிகள் இருக்குது. ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிதான். 1, வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த 3 வழி. பொய்யை சொல்லாத. என்ன ஏதாவது சொல்லிட்டேன்னா வச்சுக்கோ, அதை நீ தான் காப்பாற்றணும். உண்மையை சொல்லு, அது உன்னை காப்பாற்றும். சிக்கலிலும் சரி, சிக்னல்லையும் சரி, சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தா போகிறோம். வழி தானாக கிடைச்சிடும். Nothing in this world is impossible. Even the word itself says that I am possible. Okay? இப்போ வீட்டில் நல்லது நடக்கணும், என்ன பண்ணலாம்? கெட்டதை கழட்டி செல்வ செழிப்போட வாழ சில ஆன்மீக பொருட்கள் இருக்குது. நிலைவாசலில் வச்சு பரிகாரம் பண்ணலாம். அது என்னென்னா மிளகு. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மஞ்சள் சுபகாரியங்கள் தூண்டும். கிராம்பு நெகட்டிவிட்டியை போக்கும். ஏலக்காய் பணவரவை அதிகரிக்கும். பட்டை செழிப்பை தரும். மருதாணி விதைகள் நோயற்ற வாழ்வை வாழும். இந்த 6 சாமானையும் ஒரு சிகப்பு பட்டு துணியில் வச்சு சிவப்பு கயிறால் கட்டி பூஜாரையில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கோ. வீட்டோட நிலைவாசல் மத்தியில் தொங்க விடுங்க. ஓகேயா? அடுத்தாப்புல இறைவனோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இறை நம்பிக்கை இல்லாமல் எதையும் பெறவும் முடியாது. முயற்சி நம்முடையது, முடிவு அவனுடையது. உனக்கு பிடிக்காதவன் 1000 சொல்லுவான், எதையும் கண்டுக்காது. உன் லட்சியம் என்னவோ அதை நோக்கி பயணம் செஞ்சு போயிட்டே இரு. வெற்றி நிச்சயம். ஸோ நீ உன்னோட கேரக்டரை எப்படி மாற்றிக்கணுன்னா, ஒரு கண்ணு தெரியாதவன் கூட உன்னோட அன்பை உணரணும். ஒரு காது கேட்காதவன் கூட உன்னோட கைண்ட் வேர்ட்ஸை கேட்கணும். அந்த அளவுக்கு அது பியூராக இருக்கணும். மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் அச்சமே இல்லாமல் செலவு செஞ்சுட்டுருக்கோம் வாழ்நாட்களை. அரே மனிதனே, 100 நாள் நீ உசுரோடு 100 வருஷம் உயிரோடு இருந்தாலும் 36,500 நாள் தான். எவ்வளோ வயசாகிடுத்து இன்ட்டு 365 கழிச்சுக்கோங்க. அவ்வளோதான் உங்களுக்கு இந்த உலகமே கண்ணால் பார்க்க முடிய போகிற நேரம். அதுக்குள்ளே என்னென்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. உணராதவன் உணர்ந்துக்கோங்க. போலித்தனமான அடக்கத்தை விட வெளிப்படையான ஆணவம் எவ்வளவோ மேலே. பக்குவம் என்பது யாதெனில் புரிந்து கொள்றதோ புரிய வைப்பதோ இல்லை. வாயை மூடிண்டு தன்னோட வேலையை பார்க்கறது தான். நீங்கள் செல்கிற பாதை சரியாக இருந்தால் வேகமாக ஓடினா மட்டும் இல்லை, மெதுவாக நடந்தாலும் வெற்றி என்பது உறுதி. அதனால் ஒரு பெண்ணுக்கு மும்பையில் வேலை கிடச்சிது. பெண்மணியும் தனியாக சென்று வேலையில் சேர்ந்துட்டாள். அவளுக்கு தங்குவதற்கு வசதியான வீடும் கொடுத்தார்கள்.
அவள் அந்த விபரத்தை தன் கணவனுக்கு தெரிவிப்பதற்காக மொபைல் மூலம் எஸ்எம்எஸ் அனுப்பினாள். எஸ்எம்எஸ் தவறலாக கணவனுக்கு பதிலாக வேறொரு நபருக்கு போயிடுத்து. அந்த மனிதர் அப்போது தான் தன்னோட இறந்து போன மனைவிக்கு இறுதி மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். அவர் அந்த எஸ்எம்எஸ்ஸை படிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அவரை அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அந்த எஸ்எம்எஸில் அப்படி என்னையா எழுதியிருந்தது, நான் இங்கே நல்லபடியாக வந்து சேர்ந்தேன், தங்குறதுக்கு வசதியான இடமும் கிடச்சிருக்கு, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், முடிஞ்சால் 2 நாளில் உங்களையும் அழைச்சிக்கிறேன், இப்படிக்கு உங்கள் மனைவி அப்படின்னு. சூப்பரில் தப்பாக எஸ்எம்எஸ் பொருள் எவ்வளோ கதை நடக்கிறது பாரு. மௌனத்தை போன்ற ஒரு சக்தியை சேமிக்கும் சாதனம் இந்த உலகத்திலேயே வேறு எதுவும் கிடையாது. பேச்சு ஒரு சத்தம் அமைதிக்கு எதிரி. தவிர ஜீவசக்தியில் பெரும்பகுதி பேசுறதுலேயே போயிடுறது. உடம்பின் சக்தி ஆதாரங்கள் தளர்ந்து போயிடுறது. எவர் பேச்சை குறைத்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஜீவசக்தி பெருகி அவர்களின் உடலை சுற்றி மின்காந்த அலைகளின் வீச்சு ஏற்படும். யோகமும் தவமும் அதை பன்மடங்கு அதிகரிக்க செய்யும். பல யோகியரை ஞானியரை பார்த்த மாத்திரத்தில் நாம் கையெடுத்து கும்பிட காரணமே அந்த அலைகளின் செயல்பாடு தான். நாமளும் மௌனம் பழகுவோமா? ஓகே. தட்டிப் பறிப்பவன் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவன் விழுந்ததில்லை. வாழ்வதும் தாழ்வதும் சில காலம்தான். எனவே எல்லாற்றையும் மரியாதையாக இருங்கோ. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளைக்கு இருக்க மாட்டா. ஒன்று பணத்தால் மாறிடுவா, இல்லை குணத்தால் மாறிடுவா. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனையை தரலாம். ஆனால் அமைதியாக எதிர்கொள்ளும் மனமே உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும். ஸோ பணம் சேர்க்குற வேகம் முக்கியம் இல்லை, அதை பிடிச்சு வைக்கிற அறிவு தான் முக்கியம். ஸோ பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா பணத்தை குவிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட தேவையை குறைச்சுட்டாலே போகிறோம். தினம் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை. அதிக நாட்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே பாடம், யாரையும் நம்பாத. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினவா காலம் கடந்த பின் வருந்தி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அளவோடு இருந்திருக்கலாம் என்ற அறிவு அத்தனையும் அனுபவித்த அப்புறம்தான் வரும். என்ன பண்ண? வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சுண்டே பயணம் பண்ணுங்க. ஏன்னா நாம் தவறவிட்ட தருணங்கள் மீண்டும் ஒரு முறை வருவதில்லை. சூழ்நிலை மனுஷால மாற்றுறதில்லை, அவர்களின் உண்மையான முகத்தை தான் வெளிப்படுத்துறது. ஸோ விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன்னு இருக்கு வேறு ஃபினிக்ஸ் மாதிரி, அதுதான் தன் நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் சூப்பரில் ஐ லைக் இட்.